ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னாக்கா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாடி பக்கத்தில் வந்து வீராணை ஏரி இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வந்து இருக்கிறேன். காற்று ஓவராக இருக்குது. எப்பயும் போல் அது தொழிலுக்கு வந்தேன், மீன் பிடிக்கிறதுக்காக வந்தேன். ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா வீராணை ஏரி தண்ணி வந்து குறைஞ்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக போயிடுச்சு. தண்ணி மேலேருந்து வருது அணைக்காரை, அதாவது வந்து மேட்டூர்லேருந்து கல்லணை வழி அணைக்காரை வந்து இப்போ அணைக்காரையிலேருந்து வீராணை ஏரி தண்ணி திறந்து விட்டாங்க. ஒரு 5-6 நாள் ஆகிடுச்சு. தண்ணி வந்து ஏறிட்டு இருக்கு. விறுவிறுன்னு பார்த்தாதுங்கன்னா காற்று ஓவராக அடிக்குது. நீங்களே பாருங்கள், அதிகமாக காற்று அடிச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றும் தொழில் பண்ண முடியாது. அப்படியே வந்து பார்த்துட்டு சரி ஒரு லைவ் ஒன்று போட்டுடலாம், மக்களுக்கு இந்த இடம்லாம் காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு லைவ் ஒன்று போடுறேன். பாருங்கள், வாங்க வந்து லைவில் பேசலாம். யாருக்கெல்லாம் வீராணை ஏரி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் வந்து பார்த்துங்க. நான் இருக்கிறது வந்து கந்தகுமாரத்தில் இருக்கேன். இந்த ஆலமரத்தை எடுத்து பாருங்கள், அதுதான் பஸ் ஸ்டாண்டு. இது வந்து கந்தகுமாரம். கந்தகுமாரத்தில் உட்காந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீராணையுடைய ஏரியோட அகலமான பகுதி. வணக்கம் ஐயா அப்படின்னு வணக்கம் ஐயான்றீங்க. இது எந்த ஊர் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னாங்க, கடலூர் மாவட்டம் நம்ம வீராணை ஏரி தாங்க. இதெல்லாம் சென்னை குடிநீர் கொண்டுட்டு போகிறது. இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னா கந்தகுமாரம். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து கந்தகுமாரம் இடத்துல நிற்கிறோம். வீராணை ஏரி, வீராணம் ஏரிக்கு 24 மதுகள் உள்ளது அல்லவா? துள்ளி விவரமாக சொல்கிறீங்க, இருக்கலாம். நாங்கள் வந்து இது வரைக்கும் கணக்கே பண்ணல. அது எவ்வளோ வந்திருக்க வீராணை ஏரி எத்தனை அடின்னு அளந்துருக்கோம். ஆனால் வந்து மது எவ்வளோன்னு கணக்கு பண்ணல, சாரி கோச்சிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா காட்டு முன்னாடி போகிற லைனு, சேத்தியாத்தோப்புலேருந்து காட்டு முன்னாடிக்கு போகிற இடத்துல நிற்கிறோம், கந்தகுமாரம். இது எங்கே இருக்குன்னா கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாடி தாலுக்காவில் வந்து இருக்குங்க. காட்டுமன்னாடில் வந்து சேத்தியாத்தோப்பு வரைக்கும் வீராணையரோட அளவு நீட்டு அகலம் பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் வருது. சிதம்பரம் பக்கம். ஆமாம் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன ஊர்? நீங்கள் மீனவரா? ஆமாம் நாங்கள் மீனவர் தான். நீங்கள் என்ன ஊர்? உங்கள் பேர் என்ன? சாரி, 72 மதுங்களா? அப்படிங்களா? ஓகே. அப்போ வந்து இங்கே உள்ள லஷ்கர் அதிகாரிக்கு தான் தெரியும். அது நாங்கள் இது வரைக்கும் கணக்கு பண்ணவே இல்லை. நான் தஞ்சாவூர் ஐயா, எனது பேர் ஸ்ரீ. உங்கள் பேர் ஸ்ரீங்களா? ஓகே. என்ன ஸ்ரீ, என்ன பண்ணுறீங்க? இது வந்து தஞ்சாவூர்னா எங்கே இருக்குன்னா அணைக்காரையிலேருந்து வடக்கு திசையில் இருக்குது. அணைக்காரை வழியாக தான் தண்ணி இங்கே வந்து வீராணை ஏரிக்கு வரணும். நம்ம மேட்டூர் கல்லணை இந்த வழியாக அணைக்காரைக்கு வந்து அணைக்காரையிலேருந்து வந்து வீராணை ஏரிக்கு வரணும். இதான் சென்னை வந்து குடிநீர் கொண்டுட்டு போகிற